வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு எப்போதுமே சமநிலை என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை ஆராய்வோம். நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்று பெருமை பெற்றுக் கொள்ள முடியுமா? முடியாது. அதேபோல் நாம் சர்வ வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. நம்முடைய அறிவும் சரி, ஆற்றலும் சரி, ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கி விடுகிறது. இட் இஸ் வெரி லிமிட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ஒருவேளை நமக்கு சகலமும் தெரிந்திருந்தாலும் கூட நமக்கு ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை தவிர்த்திருக்க வேண்டுமல்லவா? கஷ்டங்களை தவிர்த்திருக்க வேண்டுமல்லவா? நாம் நினைத்ததெல்லாம் பெற்றிருக்க வேண்டுமல்லவா? முடியவில்லை, நடக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவும் நம்முடைய ஆற்றலும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறது. You put it in your mind. இதை உங்களுடைய அடித்தளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, நீங்கள், நான், எல்லாருமே மரத்திலே இருந்து கீழே விழுந்தால் கை, கால் அல்லது ஏதோ ஒரு முறிவு ஏற்படும் என்று நமக்கு தெரியும் அல்லவா? உண்மைதானே? மேலிருந்து கீழே விழுந்தால் அது ஆக்சிடென்ட்டு, ஃப்ராக்சர், இட்ஸ் வெரி பாசிபிள். இது எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. அப்படி இருந்தும் கூட நம்மில் ஒருவர் மேலே இருந்து கீழே விழுகின்ற நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடிகிறதா? இந்த ஃப்ராக்சரை தவிர்க்க முடிகிறதா? முடியவில்லையே. You understand? Why? Our knowledge is limited. Our energy is limited. Understand? Okay. அப்படி இருந்தும் கூட நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். பல செயல்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள விரும்பும் விருப்பங்கள் ஏராளம். நாம் நிறைவேற்றிக் கொள்ள விரும்பும் விருப்புகள் நிறைய நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி வெறுப்புகளும் நம்மிடையே இருக்கிறது. That is why we are very bound to do that action. அந்த செயலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அந்த ஒரு செயலை மட்டுமா செய்கிறோம் ஒரு நாளைக்கு? காலையில் எழுந்து இரவு படுத்து போவதற்கு முன்பு எத்தனை செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொரு செயலும் மற்றொரு செயலுக்கு வேறுபட்டும் மாறுபட்டும் இருக்கிறது. அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். உட்காருவது என்பது ஒரு செயல், நின்று கொள்வது என்பது ஒரு செயல். இந்த நின்று கொள்ளுகின்ற செயல் உட்காருவதை விட மாறுபட்டது, வேறுபட்டது. நிற்பதை விட நடப்பது அது ஒரு விதமான செயல், மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? நிற்பதை விட
ஓடுவது இது அதைவிட. ஆகவே செயல்கள் பல செய்து கொண்டுதான் இருக்கிறோம், அதற்கான விளைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் செயல்கள் செய்வதை நிறுத்துவது இல்லை. காரணம், நிறைவேற்றிக்கொள்ள விரும்பும் வெறுப்புகள் ஏராளம் ஏராளம். ஓகே, அந்த விளைவு இத்தனை செயல் செய்யும்போது ஒரே மாதிரி விளைவு தான் இருக்குமா? நமது ஆக்ஷன்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆகவே நம்முடைய விளைவுகளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக இத்தனை செயல்கள், இத்தனை விளைவுகள், இவற்றையெல்லாம் வகைப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாட்ஸ் தி யார்ட்ஸ்டிக்? என்ன அளவுகோல்? ஒரு 4 வகையாக இதை வகைப்படுத்தலாம். ஒரு செயல் செய்வோம் என்று சொன்னால் அதற்கு 4 விளைவு தான் இருக்க முடியும், 4 வகையான விளைவு தான் இருக்க முடியும். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் திஸ் வே. எப்படி சொல்கிறேனே, கம்பத்தில் அவுட்டரில் பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். அவுட்டரில் தேனிக்கு வருவதற்கு நான் இல்லை, நீங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் வைத்துக்கொள்ளுங்களேன். அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கோம், பஸ்ஸு வரல. அங்கேருந்து ஒரு காரு நம்மளுக்கு முன்னால் வந்து என்ன சார் எங்கே நிற்கிறீங்க? தேனிக்கு சார். ஏறுங்க போவோம். நாம் பஸ்ஸுக்கு இருந்த நாம் இப்பொழுது நண்பர் ஒருவர் காரில் கூப்பிட்றாரு, போகிறோம். இந்த செயலுடைய விளைவு நம்மளுக்கு எதை தரும்? ஒரு பூரிப்பு, எதிர்பார்க்காத ஒன்று, ரொம்ப சந்தோஷம், இது பூரிப்பு. ஓகே, அதே பஸ் ஸ்டாப்பு தான், பஸ்ஸு வந்துருச்சு. என்ன பண்ணுறோம்? கூட்டம் எக்கச்சக்கம், முண்டி அடித்து உள்ளே போகிறோம். ஏறிட்டோம். ஏறி விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அக்கம் பக்கம் பார்க்குறோம். ஒரு சீட்டு கிடச்சிது, அங்கே போய் பட்டு போய் உக்காந்துடுறோம். இதனுடைய விளைவு எதை தருகிறது நமக்கு? ஒரு திருப்தி. அங்கே பூரிப்பு, இங்கே திருப்தி. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, பஸ்ஸெல்லாம் ஏறிட்டோம். இப்படி எப்படி சுற்றி மத்தி பார்த்தோம், ஒரு இடமும் இல்லை. என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஸ்டாண்ட். தேனி வரைக்கும் போகணும். அப்போ இப்போ என்னுடைய விளைவு என்ன? அதிருப்தி. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொன்று, பஸ்ஸு காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பஸ்ஸு வந்துருச்சு இல்லையா, முண்டி அடித்து ஏறலாமேன்னு சொல்லிட்டு ஓடணும் இல்லையா, எங்கே எப்படி என்ன வந்துச்சுன்னே தெரியல. ஒரு ஸ்கூட்டர் வந்து இடித்தது, பொட்டுன்னு கீழே விழுகிறோம். தூக்கி விடுறாங்க, எழுந்திரிச்சு நிற்க முடியல. we are in hospital. அப்போ இதனுடைய விளைவு சோகம். அண்டர்ஸ்டாண்ட்? ஆக ஒரு செயலுக்கு விளைவு வருகிறது. அந்த விளைவை பற்றிய நிலைகள் 4ஆக இருக்கிறது. ஒன்று பூரிப்பு, அடுத்து திருப்தி, இன்னொன்று அதிருப்தி, இன்னொன்று சோகம். இப்ப விளைவில் தான் இந்த 4 நிலைகளும் இருக்கிறது. இதில் எப்படி how is it possible to be balanced attitude? முடியுமா? ஒரு சமநிலையை பெற முடியுமா? பெற முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் சமநிலை வேண்டுமே. பூரிப்பாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் ஒரு சமநிலை வேணுமே. How are we going to get it? அந்த சமநிலையை நம்முடைய
மனநிலையில் தான் வைத்துக்கொள்ள முடியுமே ஒழிய விளைவில் அல்ல. நம்முடைய மனநிலையில் சமநிலையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேலன்ஸ்டு ஆட்டிடியூட் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த கற்றுக்கொள்ள வேண்டும்னா எஸ், வி ஹாவ் டு டீச் அவர் மைண்ட். அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாட் ஆர் தி வேஸ் அண்ட் மீன்ஸ்? பயிற்சி தான். என்ன பயிற்சி? மனதிற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அது என்னது? ஒரு அகத்தவம். தவத்தை சொல்லிக் கொடு, வலிமை வரும். அகத்து ஆய்வு கொடு. அது என்ன அகத்து ஆய்வு? நம்மளே தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி அப்படி இதாக்கும் அந்த விளைவு இந்த விளைவு பொறிப்பு பண்ண 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 ஒரு தெளிவு கிடைக்கும். அங்கே பேலன்ஸ்டு ஆட்டிடியூட் வரும். ஓகே, உடனே வந்துடுமா? 30 வருஷமாக 28-29 வருஷம் மனவழக்கில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பேலன்ஸ்டு ஆட்டிடியூடு வரலையே. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துடுதே. அன்பேலன்ஸ் ஆயிடுறேனே. ஸோ என்ன சந்தோஷம்! ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ மீண்டும் 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 பயிற்சி செய்து கொண்டு இருந்தால் நாம் அந்த பேலன்ஸ்டு ஆட்டிடியூடை பெறலாம், அந்த சமநிலையை பெறலாம். அதற்கு நம்முடைய மகரிஷியினுடைய மனவளக்கலை மிக மிக உதவியாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம், சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ட்ரை டு பி பேலன்ஸ்டு ஆட்டிடியூட், எப்போதுமே சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பை ஃபார் நவ்.